சாந்தி. இன்றைய வரதானம் சதா லேசாக ஆகி தந்தையின் கண்களில் நிறைந்துவிடக்கூடிய சகஜ யோகியாகுக. வாருங்கள், வரதானத்தின் ஸ்வரூபமாக ஆவோம். இந்த விலைமதிப்பற்ற சங்கம யுகத்தில் சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா நான் இந்த சாகார உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்ய நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்மா அன்பின் அளவற்ற அனுபவங்களை ஒவ்வொரு வினாடியும் அடைந்து கொண்டிருக்கின்றேன். சிவ தந்தையின் அளவற்ற அன்பின் காரணமாக ஒன்றிற்கு பல மடங்கு பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வைரத்திற்கு சமமான சங்கம சமயத்தில் வைரம் போன்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் பதமா பதம் பாக்கியவான் ஆத்மா நான்.
சங்கம யுகத்தில் பரமாத்மா மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் இந்த குஷியின் சுரங்கம் வேறெந்த யுகத்திலும் கிடைக்கவே முடியாத இந்த சமயத்தை குழந்தை நானும் தந்தையும் சந்திக்கும் விழா நடைபெறுகின்றது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கின்றது, வரதானமும் கிடைக்கின்றது. குழந்தை நான் உழைப்பதை தந்தையால் பார்க்கவே முடியாது. எனவே தந்தையின் ஆணைப்படி எனது சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு லேசாக ஆகிவிடுகின்றேன். பாபா ஆத்மா என்னை கண்களில் வைத்து அழைத்து செல்லும் அளவிற்கு சதா லேசாக ஆகிவிடுகின்றேன். சங்கம யுகம் முழுவதும் தந்தையின் ஆஸ்தி அல்லது ஆசீர்வாதத்தால் எந்த ஒரு உழைப்புமே இல்லை. அனைத்து உழைப்பிலிருந்தும் சுமைகளிலிருந்தும் விடுபட்டு சதா லேசாக ஆகி எப்பொழுதும் தந்தையின் கண்களில் நிறைந்தே இருக்கும் சகஜ யோகி ஆத்மாவாக இருக்கின்றேன்.
ஓம் சாந்தி.